குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சண்டே மார்னிங் எடுத்தது. என்னென்னா, எல்லாருக்கும் சில பேருக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கணுன்னா சாமி கும்பிடுவாங்க, இல்லை மியூசிக் கேட்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த செடி இந்த இதெல்லாம் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். எனக்கு செடின்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரோஸ் செடின்னா ரொம்ப பிடிக்கும். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நர்சரிக்கு போகணுன்னு. இன்றைக்கி அவள் வந்து ஃப்ரீயாக இருக்கன்றதுனால நர்சரிக்கு போகலான்னு மார்னிங்கே ஃபோன் பண்ணி சொன்னாள். அதனால சரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு போனோன்னா திரும்ப அங்கேருந்து வாங்கிட்டு வர செடியை வந்து ஈஸியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து வீக்லி 1 டைம் ஆச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம். நாங்கள் இந்த மந்த் வந்து 2 வீக் வந்து பெங்களூர் போனதுனால க்ளீன் பண்ணல. அதனால் இவ்வளோ சத்தம் வந்துடுச்சு. அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். மண் நிறைய இருந்துச்சு, மழை வேறு பெஞ்சதுனால மண்ணெல்லாம் நிறைய வந்து இருந்ததுனால அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரோஸ் செடின்றது ரொம்ப பிடிக்கும். இதில் சில ரோஸ் செடி வந்து அழகாக வந்துட்டு இருக்கும். என் பாப்பா பார்த்திங்கன்னா, நான் க்ளீன் பண்ண அவள் ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு வந்தாள். அன்றைக்கி பார்த்தா சண்டே ஒரு 8 மணிக்கு பார்த்தா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி இதை முடிச்சுட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வந்து டஸ்ட்டாக இருந்ததுனால கீழேயும் நாங்கள் சரி தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் குருவி இருக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப அழுக்கு பண்ணி விட்டுருது. சரி இங்கே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இங்கேயும் செடி வச்சு விடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அதனால் இதுவும் க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். என் பாப்பா பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அதனால் அவளுக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. ஒரு வேலையை வந்து 2 பேர் வந்து சேர்ந்து செஞ்சோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒருத்தர் பேசிட்டு, அதனால் அது செய்கிற மாதிரி தெரியாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால என் பாப்பா இருக்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் செய்வோம். வீட்டு ஒர்க்கெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணுவேன். அவள் ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க, நான் ஒரு சைடு எல்லாம் பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன் மேலே மண்ணெல்லாம். என் ஃப்ரெண்டு வந்து நானும் அவளும் ரொம்ப ஸ்கூல்லேருந்து +2 வரைக்கும் ஒன்றா படித்தோம். அப்புறம் காலேஜ் வந்து 2 பேரும் வேறு வேறு சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அவள் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வரா. அதனால் சரி அவள் வரத்துக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலான்ட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பாப்பாவும் பொறுமையாக அன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி எனக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அதனால் நானும் அதை அவள் தண்ணி ஊற்ற நான் பெருக்கி தள்ளி விட இதவே இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் இது க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிச்சன் கூட ஈஸியாக நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா மதியம் ஈவினிங் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் செய்ய ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என் பாப்பா 1 பை 1 க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு அப்புறம் நானும் அவளும் நர்சரிக்கு போகலான்னு நர்சரிக்கு கிளம்பிட்டோம். இவ தான் என் ஃப்ரெண்டு. ஏன்னா இவளும் நானும் ரொம்ப க்ளோஸு. நம்ம வந்து சில பேர்கிட்ட ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு 2-3 பேர்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்போம். அப்படின்ற ஒரு பர்சன் தான் இவ என்கிட்ட. அதுக்கப்புறம் நாங்களும் இங்கே நர்சரிக்கு போயிட்டு பின்னாடி எனக்கு ஸ்டார் நெல்லிக்காய் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது கேட்டதுக்கு ஓவராக ரேட் சொன்னாங்க. அதனால் அது நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். இது வந்து பெரிய கார்டன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி இங்கேருந்து தான் சேல் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து செடி வந்து கம்மி ரேட்லேயும் இருந்துச்சு. ரோஸ் செடியெல்லாம் ₹30 ₹60 ரேட்குள்ளேயே இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து இந்த தோட்டக்கலை வைக்கிறது இந்த மாதிரி செடி பார்க்குறது அவள் பார்த்துட்டு இருந்தா. எனக்கு வந்து ரோஸ் செடி இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அதனால் அவளை நான் இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால நான் கூப்பிட்டா கண்டிப்பாக அவள் வந்துடுவா. அதனால் அவள் கூப்பிட்டாலும் நானும் எங்கே இருந்தாலும் போயிடுவோம். நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி தான் வாங்கிப்போம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி அந்த செடியை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா எல்லா கலரில் ரோஸும் இருக்குது. எதை எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியலை. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கலரை சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு மாங்காய் செடி ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் கேட்டு பார்த்தேன், ஆனால் இது வந்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. வேறு கேட்டோம், அது ஸ்டாக் இல்லைன்னிட்டாங்க. அதனால் சரி ரோஸ் செடியே போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம்.
எனக்கு வந்து மோஸ்ட்லி பிங்க்கும் ரெட்டும் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து ஆரஞ்சும் எல்லோவும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் இந்த 4 கலர் சூஸ் பண்ணுறதுலயே ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க மார்னிங் ஒரு 12 மணிக்கு போனவங்க, ஒரு 3 மணிக்கு தான் அப்படி பண்ணோம். அப்படி சுத்தி முத்தி பார்த்தோம். எங்களுக்கு வந்து அவளுக்கு ஒரு 5ம், எனக்கு ஒரு 5 செடியும் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நானும் அவளும் எடுத்துட்டு ஒரு 4 மணி அப்படி வீட்டுக்கு வந்து